Hi friends, டென்ஸில் ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்கால வினைமுற்று. ஓகேங்களா? இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படிலாம் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஹிண்ட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்ததில் நம்ம நிறைய ப்ரனவுன்ஸ் பார்த்துருந்தோம். ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே. அதே ப்ரனன்ஸ் தான் இங்கேயும் யூஸ் ஆக போகுது. அதே ஃபார்மேட், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மேட் தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் யூஸ் ஆகும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஹீ கம்ஸ், அவன் வருகிறான். ஹீ இஸ் கம்மிங், அவன் வந்து கொண்டு இருக்கிறான், இல்லை வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா. ஹீ ஹாஸ் கம் அப்படின்னு சொல்கிறது தான் அவன் வந்துட்டான். ஓகேங்களா? ஹி ஹாஸ் கம் அப்படின்றது அவன் வந்துட்டான். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது ஆல்ரெடி, ஜஸ்ட் நவ், நவ், ரீசன்ட்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த வேர்ட்ஸையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹேஸ், ஹாவ் அண்ட் ஹேடோட ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸை பற்றி யூசேஜ் பார்த்துடலாம். ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸில் ஹேஸ், ஹேவ், had 3 இருக்கு. அதில் ஹேஸும் ஹேவும் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஹேஸ் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் சிங்குலர் ஃபார்மேட். ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன் பர்சனோட பிளேஸ் நேம், ஒன் பர்சனோட நேம், பிளேஸ் நேம், திங் நேம், ஒன் அனிமல் நேம், இதுக்கு ஹேஸ் வரும். ஷீ ஹேஸ், he has, it has, but he has come. She has eaten, it has gone. Okay, have எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐக்கும் we, you, they, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், இதுக்கு have வரும். I have done this, we have prepared this, you have finished, they have they have run. சரி, மெயின் திங் என்ன நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலே has, have ஃபார்ம் வேர்ப்ஸ் வருது அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி V3 தான் யூஸ் ஆகும். போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. V1 அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், V2 இண்டிகேட்ஸ் past tense and V3 அப்படின்னா past participle, கடந்த கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் if we take run word, run V1 present tense, ran past tense. Again for V3 run. yes, இப்போ இதே நம்ம வேர்டு play எடுத்தோம். play V1, played ed ஆட் ஆகும். V2 played, V3 ed ஆட் ஆகிற ரெகுலர் ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ed மாத்திரம் ஆட் ஆகிற வேர்ட்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா ப்ளே, ஒர்க், ஸ்டடி, இது மாதிரியான வேர்ட்ஸுக்கு ஜஸ்ட் ed மட்டும்தான் ஆட் ஆகும். ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்டு, ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிடு, ப்ளே, பிளேட், பிளேடு, இது ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா, இர்ரெகுலர் அப்படின்னாலே என்ன சொல்றது, கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் ரன், ரேன், ரன், V1, V2, V3. ரன், ரேன், ரன், ஈட், ஏட், ஈட்டன், கோ, வெண்ட், கான், ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம். ஸோ இது எல்லாமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இப்போ நம்ம சென்டென்ஸ்குள்ளே போகலாம். See here the example sentences. He has gone to school. He has gone to school. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், has, have form verbs வருதுனாலே பக்கத்தில் V3 தான் வரும், past participle. இப்போ gone வந்து எதோட past participle? go, went, gone. ஓகேங்களா? Ram has returned the test. Ram அப்படின்றது singular noun, ஒரே ஒரு நபரோட பெயர். ஸோ ஹேஸ் தான் வரும். ஹேஸ் வந்திருக்கிறதால பக்கத்தில் V3 வருது. V3 for return,
ஓகேங்களா? அப்போ V1 என்ன? ரைட், எழுது. ரைட், wrote, written. Tom and Jerry have won the game. Tom and Jerry, two persons. Have, அதனால என்ன verb வருதுங்க? Have. Have won the game. Won அப்படின்றது win. ஜெயிச்சிடுறாங்க இல்லைங்களா? ஜெயித்து விடு. Win, won. We have completed the work. We அப்படின்றது plural pronounன்றதால have வருது. have பக்கத்துல V3 completed. So இதுதான் regular verb. இது எல்லாமே irregular verb. போன கிளிப்ல பார்த்திருப்பீங்க இல்லையா? So go, went, gone, write, written, write, wrote, written, win, won. Here for completed, complete, completed, completed. Here the sentence for you. உங்களுக்கான வாக்கியம். Tom has dash the apple. But Tom singular noun. ஓகேங்களா? ஒரே ஒரு நபரை குறிக்குது. அதனால has நானே எழுதிட்டேன். So it is very easy. நானே எழுதிட்டேன். இந்த டேஷ்ல eat. eatக்கான V3 நீங்க fill பண்ணணும். So eat அப்படின்ற ஃபார்ம் வேர்டோட V3 என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.